चंद्रम गोपाल सूरीन्द्र तनूजरत्नम तत्प्राप्त वेदार्थ युगार्थ बोधम श्री श्रीनिवास गुरुम आश्रयामः वरद देशिक कृपापात्रम वरवर मुनिकुलोद्भवम आचार्य हृदय प्रवीणम वंदे संपत्कुमार गुरुम श्रीशैलेश दयापात्रम दीपत्यादि गुणार्णवम यतीन्द्र प्रवणम वंदे रम्यजा मातरम मुनिम रम्यजा मातृ योगीन्द्र पातरेकामयं सदा तदायत्तात्म सत्तादिम ராமானுஜம் முனிம் பஜே. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் கிருபையாலும் அந்த கோதா பிராட்டினுடைய திருவருளையே கைவிளக்காக கொண்டு ஸ்ரீமத் வரவரமுனியினுடைய சத் சிஷ்யர், பிரதான சிஷ்யர், பிரதம சிஷ்யராக இருந்து அந்த வானமாமலை பீடத்தை அலங்கரித்த ஒன்னான வானமாமலை ராமானுஜ ஜீயர் சுவாமி, பிரசித்தமா பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமி, அந்த சுவாமியினுடைய குருவர்களை கொண்டு இந்த திருப்பாவை சுவாபதேசார்த்தத்தை தை மாதம் மார்கழி தொடங்கி தை மாதம் மாசி மாதம் வரப்போகுது. இப்படி வாரந்தோறும் இறுதி நாள்களிலே அனுபவித்து வருகிறோம். சனி ஞாயிறு அனுபவத்துக்கு வச்சுட்டோம். அந்த சனி ஞாயிறு நவீனமா கெட்டு கதர்னு சொல்லுவா. நாம கெட்டு கோதா திருவடின்னு வச்சுட்டு இருக்கோம். அப்படி நாம இதுல பார்த்த விஷயங்கள் அநேக விஷயங்கள் பார்த்தோம். முதல்ல இந்த சுவாபதேசார்த்தம் சுவாமி சாதிக்க போறார். அந்த தொடக்கத்துல அவர் சொன்ன திருப்பாவைக்கு உண்டான அந்த வைபவம், அப்புறம் இந்த முதல் 10 பாசுரங்களுக்கு அமைந்த விசேஷார்த்தம், அதுக்கப்புறம் 6ஆம் பாசுரம் தொடங்கி 21வது பாசுரம் வரைக்கும் வாக்கிய குரு பரம்பரையை அனுசந்தித்த முறை, அதற்கு பின்பு திருப்பாவையிலே திருமந்திரார்த்தம் எவ்வாறு சொல்லப்பட்டது, அதற்கு அடுத்தபடியாக சர்ம ஸ்லோகார்த்தத்தை இந்த திருப்பாவையிலே எப்படி ஆண்டாள் வெளியிட்டு அருளினாள், அப்புறம் பிரிவாற்றாமை கொடுத்த செய்தி, பகவானின் 5 நிலைகள் பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சைன்னு சொல்லக்கூடிய அந்த 5 நிலைகள், அதை பற்றி அனுபவித்தோம். நாச்சியா திருமொழி மேற்கோள் பாசுரங்கள், அந்த நந்தகோகுலத்திலே அந்த கோபியர்கள் நோன்பு நோற்ற செய்தி, பகவத் ருச்சியுடையவர்களுடைய 6 வகை குணங்கள், அதற்கு பின்பாக ஆழ்வார்கள் 14 குறிப்பிடும் விதம், புல்லும் சிலமேனகான் பாசுரம் தொடங்கி எல்லை இளங்கிலிய வரைக்கும் ஆழ்வார்கள் 14 எவ்வாறு எழுப்பினால் தன்னுடைய பகவத் அனுபவத்திற்கு, பகவத் குண அனுபவத்திற்கு அந்த எம்பெருமானை நாம் கை கொள்ள வேண்டிய அந்த வழிமுறைகளை எல்லாம் எடுத்து சொல்லி அந்த 10 ஆழ்வார்களை எழுப்பிய விதம், அப்புறம் 17வது பாசுரம் தொடங்கி அவதாரிகையை வைத்து அதற்கு மேலுள்ளவர்களை எழுப்பிய விதம், பின்பு துவயமந்திரார்த்தத்தை அற்புதமாக வெளியிட்டது. திருப்பாவை முதல் பாசுரம் தொடங்கி அந்த முதல் பாசுரம் மற்ற 29 பாசுரங்களுக்கு எப்படி சங்கிரகாமம் அமைந்தது அதையும் அனுபவித்தோம். இப்போ அதிகாரி ஸ்வரூபம் சுவாபதேசம்னு அனுபவிக்கப்படும். இந்த 30 பாசுரத்துல அதிகாரின்னு சொல்லக்கூடியது பிரபன்னர்களை, அந்த பாகவதோத்தமர்களை, அவர்களுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு, அதுக்கு ஒரு சுவாபதேசார்த்தம். அதுல முதல் பாசுரத்துல அந்த அதிகாரியுடைய ஸ்வரூபத்தை வெளியிட்ட அந்த திறனை காண்பிச்சார். 2வது பாசுரத்துல அந்த அதிகாரிகளுக்கான நெறிமுறைகள் எல்லாம் எடுத்து சொன்னார். இப்ப நாம 3வது விஷயத்துக்கு வந்திருப்போம். இப்போ அந்த சுவாபதேச வியாக்கியானத்தை வாசிக்கலாம். எல்லாருக்கும் PDF அனுப்பிச்சு கொடுத்துருக்கோம். எல்லாரும் இந்த வியாக்கியானத்தை வாசிக்கணும். அந்த பூர்வாச்சாரியருடைய வியாக்கியானத்தை வாசிக்கும் பொழுது அவ அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அப்பதான் ஒரு ருச்சி இருக்கும். இப்போ அதை வாசிக்கலாம். 3ஆம் பாட்டில் நோன்பிலே இழியவே தத்பலமான சமிருத்திகள் அடைய உண்டாம் என்கிறார்கள். இத்தால் பகவத் சமாசயன பலமான கைங்கரிய மொழிய வேறே ஆயுகு ஆசாஸ்தே என்கிறபடியே ஐகிய பலங்களும் ஆனுஷங்கிக சித்தமாய் கொண்டு சித்திக்கும் என்கிறது. இந்த 3வது பாட்டுக்கு உண்டான விஷயம் என்ன? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு பாசுரம். இந்த பாசுரத்துல அந்த நோன்பு நோற்றால் அதன் பயனானது தப்பாமல் கிட்டும். அந்த பயனானது 1000 சிறுமிகளுக்கு பகவத் கைங்கரியம். நமக்கு என்ன புருஷார்த்தம், என்ன நமக்கு கைங்கரியம்தான் புருஷார்த்தம். ஆக இந்த கைங்கரிய பிரார்த்தனைக்குத்தான் நாம இவ்வளவு அனுஷ்டானங்களும் பண்ணி கொண்டு வரோம். இவ்வளவு ஞானத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கோமே,
மேலும் மேலும் ஞான அபிவிருத்தி பண்ணிட்டு இருக்குமே, இந்த ஞானமெல்லாம் கைங்கரியத்திலே முடிய வேண்டும். ஆக புருஷார்த்தம் கைங்கரியம்தான். தத்துவத்தை அறிஞ்சுக்கணும். தத்துவத்தை தெரிந்து கொள்வதற்கு ஞானம். அதனால ஹிதம் உண்டாருது. ஒரு நன்மை உண்டாருது. அது அதோட புருஷார்த்தம். பயன் என்ன? பிரார்த்தனை என்ன? எம்பெருமான்ட்ட வேண்டுகோள் என்ன? ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிழா அடிமை செய்ய வேண்டும்னா. உனக்கே நாமாற் செய்வோம். மற்ற நங்காமங்கள் மாற்று. அதனால அந்த ஆயர் சிறுமிகளுக்கு பகவத் கைங்கரியம் கிட்டியது. இதை தவிர உலகத்தார் நிறைய விரும்பி கேட்கிறார்களே, அதெல்லாம் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். இவ்வுலக அனுபவங்கள் எல்லாம் கூடவே கிடைக்கும். உலக அனுபவம் எல்லாம் அப்படின்னா சாஸ்திர மரியாதைக்கு உட்பட்டது, சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டது. ஒரு பகவத் கைங்கரியத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லா அனுபவங்களும் லோகத்துல கிடைக்கும். இங்கேருந்து பத்ரிகாசிரமம் போகணும்னு ஆசை. அப்ப அது தக்கன திரவியம் வேணும், உடம்புல ஆரோக்கியம் வேணும், அதுக்கு ஒரு சத்சங்கம் அமையணும். அந்த சங்கத்தோட பத்திரமா போயிட்டு வந்துடலாம். அதையும் எம்பெருமான் கொடுப்பேன். ஆக ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் உண்டு. ஐஸ்வர்யத்தையும் எம்பெருமான் கொடுப்பேன். இகலோக ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறான், பரலோக ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறான் எம்பெருமான். அதனால விரும்பி கேட்கின்ற பயனெல்லாம் கிடைக்கும். அதுல முக்கியமான பயன் என்னன்னா பகவத் கைங்கரியம் நமக்கு பலனா இருக்கு. அது ஆயுஹு ஆஷாஸ்தேன்னு யஜுர்வேதம் ஓதியது. ஆக ஆயுஹு ஆஷாஸ்தே, இவ்வளவு பெரிய நீண்ட ஆயுளை பெறுவதற்கு யாகம் செய்கிறார்கள். ஆக வேள்வி செய்கிறார்கள். ஆக ஆயுசுக்குன்னா ஒரு வேள்வி, ஐஸ்வர்யத்துக்குன்னா ஒரு வேள்வி, சொர்க்க அனுபவத்துக்குன்னா ஒரு வேள்வி. நமக்கு என்ன பிரபன்னர்களுக்கு வேள்வி? எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடணும். நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி நீராடினால் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. அப்படி எந்த விதமான குறையும் இல்லாம மாதம் மும்மாறி மழையும் பொழியணும். மழை பொழிஞ்சால் நீர் உயர்ந்தால் வரப்புயரும், வரப்புயர்ந்தால் நெல் உயரும், நெல்லுயர கோன் உயர்வான். அந்த மாதிரி தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்குவரும் சென்னலோடு கைலுகளை பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பொக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்க குளநரைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். இப்படி எல்லா தனம் தானியம் எல்லாம் சமிருத்தி ஆனாத்தான் அப்பேற்பட்ட அந்த திருக்கோயில்கள்ல திருவிழாக்கள்லாம் தொடங்கும். தை மாசம் வந்துருது, மாசி பங்குனி சித்திரை வைகாசி வரைக்கும் ஒரே உற்சவம் தான். அப்ப இந்த விளைச்சல் நன்னா இருக்கணும், மாதம் மும்மாறி மழை பெய்யணும். அதுக்கு ஆயுகு ஆசாஸ்தேன்னு வேதம் ஓதித்து. ஆக அந்த யாகம் பண்ணணும். யாகம் பண்ணா தவறாம மழை வரும். தவறாம மழை வந்ததுன்னா தானிய சமிருத்தி வரும். தானிய சமிருத்தி வந்ததுன்னா இந்த லோகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் நன்றாக விருத்தி அடைவார்கள். இதைத்தான் பகவத்கீதையில கண்ணனும் சொன்னான். அந்த அன்னைக்கு கண்ணன் சொன்னதை இங்க ஆண்டாள் எடுத்து காட்டுறான் நமக்கு. அப்பேற்பட்ட அந்த நீண்ட ஆயுளை பெறுவதற்கும் வாங்க குளநரைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. ஆக வேதத்துல சொன்ன ஆசீர்வாத பஞ்சாதி எல்லாம் நாம இதையும் சேர்த்தான் சொல்லணும். யாரை எங்க ஆசீர்வாதம் பண்ணாலும் சரி, ஓங்கி வளர்ந்த உத்தமன் பேர்வாடி இந்த பாசுரத்தை சொல்றோம். ஆயுகு ஆசாஸ்தின்னு வேதம் சொல்லித்து. அப்போ வேதம் அனைத்துக்கும் வித்தா இது இருக்கு இல்லையோ, அதுக்காகத்தான் நாமளும் இந்த 3வது பாசுரத்தை சொல்லி எல்லோரையும் ஆசீர்வாதம் பண்ணுகிறோம். அப்பேற்பட்ட இந்த 3வது பாட்டுல பகவானுடைய வியூக நிலை பேசப்பட்டது. பகவானுடைய வியூக நிலை. எம்பெருமானுக்கு வியூகம்னா என்ன? திருப்பார்கடல்ல க்ஷீராப்திநாதனா சயனிச்சென்றிருக்கான் எம்பெருமான். அந்த எம்பெருமானை பத்தி எல்லாம் சொன்னான் அந்த 2வது பாசுரத்துல. இது இப்ப 3வது பாசுரம் தொடங்கி அந்த ஆண்டாளானவள் அந்த எம்பெருமானுடைய அற்புதமான அந்த வியூக நிலை பரம் வியூகம் விபவம்னு அனுபவிச்சுட்டு வரோம். அதுல இந்த வியூகத்தை பத்தி அற்புதமா எடுத்து சொல்றா. இப்ப 4ஆம் பாசுரத்துல என்ன சொல்ல வரா? ஆழிமலை கண்ணா, அந்த பாசுரம் வியாக்கியான பந்தியை வாசிக்கிறேன். 4ஆம் பாட்டில் வருஷ தேவதையை குறித்து வருஷிக்கும்படியை நியமிக்கிறார்கள். இத்தால் அனன்ய பிரயோஜனராய் பகவத் சமாசயனம் பண்ணுபவர்க்கு இந்திராதி தேவதைகளும் நியாமியராவர்கள் என்னும் இவ்வதிகாயினுடைய உத்கர்ஷம் சொல்லுகிறது. சர்வஸ்மை தேவோ பலிம் ஆவகந்தி என்ன கடவதிரே. இது தைத்திரிய உபனிஷத்தோட அற்புதமான அந்த வேத வாக்கியம். ச வேத பிரம்மா சர்வேஸ்மை தேவா
பலிம் ஆவகந்தி. அப்படி அந்த எம்பெருமான பிரார்த்திச்சுக்கிறார். போன போன பிரார்த்தனையும் ஆசீர்வாதமா இருந்தது. கைங்கரிய பிரார்த்தனை பண்ணிட்டோம். இதுல ஆழிமலை கண்ணான்னு சொல்லி அந்த வர்ணனை பிரார்த்தனை பண்றான். அப்ப போன பாசுரத்துல ஆயுகு ஆசாஸ்தேன்னு யாகம் செய்பவன் நீண்ட ஆயுளோட இருக்கிறான். ஆக அந்த யஜ்யம், அந்த யஜ்யத்தால சமிருத்தி கிடைக்கிறது. அதே போல இந்த ஆழிமலை கண்ணா இந்த பாசுரத்துல நேர வர்ணமாயிடம் மலை வேண்டி நியமிக்கிறார்கள். வேற ஒரு பலனவாள் கிடையாது. இந்த லோகம் நன்னா இருக்கணும், லோகமா லோக ஜீவனார்த்தமாக, லோக உஜ்ஜீவனார்த்தமாக பிரார்த்திக்கிறார்கள். பகவானே விரும்பி நோன்பு நோக்கிறார்கள். ஆக இந்திரன் முதலான தேவதைகள் கூட பணிந்து அவர் ஆணையை ஏற்பார்கள் என்று இவர்களுடைய மேன்மை கூறப்பட்டது. ஆக அந்த கோபியர்கள் பிரார்த்திச்சுட்டான்னா அந்த ஆணையை கூட இந்திரன் ஏத்துப்பன். ஏன்னா இந்திரனுக்கு விழா எடுத்தார்கள். எதுக்கு இந்திரனுக்கு எடுக்கணும்? கோவர்த்தன கிரியிலேருந்து தான் மழை வருது, மலைக்கு இந்த மலைக்கு எடுங்கோன்னு சொன்னான் கண்ணன். அப்புறம் இந்திரன் கல்மாரி பொழிந்தான், கல்லெடுத்து கல்மாரி காத்தான் அந்த எம்பெருமான். அப்புறம் அந்த இந்திரன் அந்த கிருஷ்ணனை ஸ்துதி பண்ணான். அன்று முதல் ஆயர்கள் சொற்படி எல்லாரும் கேட்கணும்னு சொல்லி வச்சுட்டான் கண்ணன். அதனால இந்த ஆலிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆலையில் பொக்கு முகர்ந்து கொடு ஆறு தேரி என்று அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். பிரம்மத்தை அதற்கு ச வேத பிரம்மா, அவன் பிரம்மத்தை அறிகிறான். சர்வேஸ்மை தேவா பலிம் ஆவகந்தி, எல்லா தேவர்களும் அவனை ஆராதிக்கிறார்கள். அதே போலத்தான் இந்த உபனிஷத்து வாக்கியம் அற்புதமா ஓதித்து, அதே போல இவர்கள் நோன்பு நோக்கிறார்கள், இவர்களும் பிரார்த்திக்கிறார்கள் அந்த எம்பெருமானை. ஆலிமலை கண்ணா பாசுரத்திலே அவர்களும் இவர்களுக்கு வேண்டிய அந்த மலை உண்டான சௌகரியங்களை எல்லாம் செய்து கொடுக்கிறான். அதனால இந்த சிறுமியர்களுடைய மேன்மை சொல்லப்பட்டது. அதை இந்த வேத வாக்கியத்தால சொல்றார் பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமி. இப்போ அஞ்சாம் பாட்டு. அஞ்சாம் பாட்டில் ஸ்ரேயாம்சி பகு விக்னானி என்கிறபடியே நோன்புக்கு விக்னங்கள் சம்பவியாதோ என்னில் மனோவாக்காயங்களாலே கிருஷ்ணனையே அனுசந்திக்க அவை போம் என்கிறார்கள். இத்தால் பகவத் குணானுபவம் பண்ணும் அவனுக்கு உத்தர பூர்வாகையோ அஸ்லேஷ விநாசௌ என்கிறபடியே பகவத் அனுபவ மாகாத்மியத்தாலே சகல துரிதங்களும் போம் என்கிறது. இந்த மாயனை வண்ணும் வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயிர குணத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் வழக்கம் செய்த தாமோதரனை. அற்புதமான பாசுரம் இந்த பாசுரத்துல. இதுல எடுக்கப்பட்ட அந்த வடமொழி ஸ்லோகம் என்ன? ஸ்ரேயாம்சி பகு விக்னானி பவந்தி மகதாமபி அஸ்ரேயசி பிரவர்த்தேது சூத்ரயாந்தி விகாதகாக. பெரியோர்கள் ஆரம்பித்து வைக்கிறார்கள் நற்காரியங்களை, அதற்கு பல தடைகள் வருது. ஆமா, அடிக்கடி சொல்லுவார். இதுக்கு உதாரணம் அப்ப சொல்லுவார் அடியனுடைய சுவாமி. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால முதல்ல அஸ்மத் ஆச்சாரிய சுவாமி சொல்லுவார், சந்தைக்கு வரணும், பகவத் விஷயத்தை கத்துக்கணும், சத் விஷயங்களை கேட்கணும்னா அதுக்கு உடனே தடை வரும். சினிமாவுக்கு போனா ஒரு தடையும் வராது. அவர் காலத்துல அது பெருசா இருந்தது. அந்த மாதிரி பகவத் விஷயத்துக்கு போகணும். பெரியவர்கள் கூட ஒரு காரியத்தை ஆரம்பித்து வைக்கிறார்கள். ஸ்ரேயாம்சி பகு விக்னானி பவந்தி மகதாமபி. வசிஷ்டர் மூர்த்தம் குறிச்சு வச்சார், எல்லோரும் சம்மதித்தார்கள். அப்புறம் அரசபை கலைஞ்சது. ராமன் சீதைட்ட விஷயத்தை தெரிவிக்க போனான். தசரதன் மகிழ்ச்சியோட கைகேயை பார்க்க வந்தான். அடுத்த நிமிஷத்துல வந்துருது அடுத்த ஆணை, ராமன் காட்டுக்கு போகணும்னு. அதனால ஸ்ரேயாம்சி பகு விக்னானி பவந்தி மகதாமபி. அற்புதமான ஸ்லோகம். அதனால வால்மீகி வயிறு பிடிக்கிறார் ராமன் நினைச்சு. எப்படி இருக்கும் பாருங்க வால்மீகிக்கு. இப்பதான் அந்த ராமாயண பட்டாபிஷேகம்னு ஸ்லோகத்தை எழுதியிருக்கோம். அடுத்த ஸ்லோகத்தை எல்லாத்தையும் மாத்தணும் இல்லையா? அந்த மாதிரி. அதனால பெரியோர்கள் ஆரம்பிக்க தடை வந்து சேரும். அப்படி கெட்ட காரியம் செய்யும் போது தடைகளே வராதுங்கிறார். அஸ்ரேயசி பிரவர்த்தேது சூத்திரயாந்தி விகாதகாக. கெட்ட காரியம் செய்யும் போது எந்த தடைகளும் வரல, சுலபமா முடிஞ்சிடும். ஆக நல்லது நடக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும். ஒரு மங்கள காரியம் வரணும்னா அந்த மங்கள காரியம் நடந்து முடிகிற வரைக்கும் அந்த பெரியவர்களும் ஒரு கலக்கத்தோட இருப்பார்கள். நல்லபடியா முடியணும், நிச்சயதார்த்தம் ஆயித்து பொண்ணு கல்யாணம் ஆகணும்,
வீடு கட்டின்னு இருக்கோம், கிரகப்பிரவேசம் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கின்ற காலத்துல எல்லா மங்களமும் பொருந்தி வந்து அற்புதமா நடக்கின்ற காலத்துல அதற்கு பல தடைகள்லாம் நீங்கி சங்கடப்பட்டு தான் ஒரு காரியத்தை நடத்துறோம். ஆனால் கெட்ட காரியங்கள் எந்த தடையில்லாமல் நடந்தேறி விடுகிறது. அது போலத்தான் 10 வருஷம் கழிச்சு இப்பதான் இன்னைக்கு தான் ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. அந்த மாதிரி வந்தது இன்னைக்கு செய்தி நமக்கு எல்லாரும் பார்க்கிறோம். அதே போலத்தான் இந்த மாயனை பாசுரத்துல சிறந்த உத்தமர்கள் மேற்கொள்ளும் செயல்களுக்கு இடையூறுகள் வருகின்றனவே, இந்த நோன்புக்கு வாராதோ, நாங்கெல்லாம் நோன்பு இருக்கமே அப்படின்னு கேள்வி வந்தது. மனம் பேச்சு உடலால் கிருஷ்ணனையே வணங்கி அந்த கண்ணபிரானையே வணங்க அத்தடைகள் நீங்கும் எனப்பட்டது. ஆக அந்த எம்பெருமான் பகவத் அனுபவத்தையும் பகவானையும் பாகவதோத்தமனையும் துணையாக வழியாக கை கொண்டவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் இல்லை. அவர்களுக்கு அவருடைய ஸ்ரேயஸுக்கு பகு விக்னானி விக்னமே இல்லைங்கிற. அதனால அப்படி பகவானோட கூடியிருந்த அனுபவம் பண்ண நினைப்பவர்களுக்கு முன்பு செய்த பாபங்களும் இனி செய்ய இருக்கும் பாபங்களும் ஒரு சேர நீங்கும் எனப்படுகிறது. தாயை குடவழக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விளையும் நம்ம செய்த பாவம் புகுதருவான் என்றனவும். இவன் பிரபலன் ஆயிட்டான், சரணாகதி பண்ணிட்டான், எம்பெருமானையே பத்திட்டானே, திரும்ப இவன் பாவம் செய்வனா? இவனை அறியாமல் நடந்துட்டால் போய விளையும் புகுதருவான் என்றனவும் தீயினில் தூஷாகும். அந்த அற்புதமான அர்த்தத்தை காமிக்கிறார். ஆக எங்களுக்கு எந்த விதமான எங்கள் நோன்புக்கு எந்த குறையும் வராது, எந்த தடையும் வராது. அந்த கண்ணனே எங்க கூட இருந்து நல்லபடியாக நடத்தி கொடுப்பான். ஆகவே எங்களுக்கு இப்பேற்பட்ட பகவத் அனுபவத்துக்கு செல்பவர்களுக்கு செய்த பாவங்கள் நசியும், இனி செய்ய இருக்கும் பாவங்கள் நம்மை அறியாமல் வந்து சேரக்கூடிய பாவங்களும் நீங்கும், தொலைந்து போகும் என்று இந்த 5வது பாசுரத்திலே அற்புதமாக காட்டுகிறார்கள். ஆண்டாள்னு சுவாபதேசார்த்தத்தை பொன்னரிக்கால் டியர் சுவாமி நமக்காக வெளியிட்டுள்ளார். ஆக இவ்5 பாட்டாலும் பங்கி வாசிக்கிறேன். ஆக இவ்5 பாட்டாலும் நாராயணனே பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் என்றும் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்றும் மாயனை மண்ணு வடமுதரை மைந்தனை என்றும் சொல்லுகையாலே கிருஷ்ணனுடைய அடிப்பாடு சொல்லித்து. அடிப்பாடுனா பெருமைன்னு அர்த்தம். கிருஷ்ணனுடைய மேன்மை பேசப்பட்டது, கிருஷ்ணனுடைய பெருமை பேசப்பட்டது. இதுக்கு மேல் 10 பாட்டும் முற்பட்டவர்கள் பிற்பட்டவர்களை எழுப்பி சொல்லுகிறது. அதனால இந்த பகவத் அனுபவம் பெற்றவர்கள் முற்பட்டவர்கள் பிற்பட்டவர்களை எழுப்பி சொல்லுகிறது. இத்தால் பகவத் விஷயம் அபரிச்சின்னமாய் தனி அனுபவிக்க ஒண்ணாமையாலே பெருக்காற்றிலே இழிவார் துணை கொண்டு இழியுமா போலேயும் ஏகா சுவாது ந புஞ்சீத அனுபவிக்க மாட்டாத சாபலத்தாலும் பகவத் அனுபவம் பண்ணுவார்க்கு தொண்டீர் எல்லீரும் வாரீர் என்கிறபடியே துணை தேட்டமாயிருக்கும் என்னும் இவ்வர்த்தத்தை சொல்லுகிறது. அப்பேற்பட்ட இந்த பகவத் அனுபவம் இதை தனியே அனுபவிக்க கூடாது. எம்பெருமான சேவிக்க ஒரு காலம் தனியே செல்லக்கூடாது. பாகவதோத்தவர்களை பெரியோர்களை முன்னிட்டு கொண்டே நாம் அந்த எம்பெருமானை சேவிக்க போக வேண்டும். ஆக பகவத் அனுபவம் இடைவிடாமல் கிடைக்கணும். தனியே போய் எம்பெருமானை சேவிச்சு யாரும் புறப்பட்டு போகக்கூடாது. அதை எம்பெருமான் விரும்ப மாட்டான். ஆச்சாரியன் திருமாலைக்கு போனாலும் சரி, அந்த பாகவதோத்தமர்களை அந்த அடியார்கள் தத்துவத்திற்கு சொல்லி இந்த மாதிரி ஆச்சாரியனை சேவிக்க நாங்கெல்லாம் வரோம், நீங்களும் கூட வரணும். ஆக எங்கு சென்றாலும் ஒரு அடியார்களை முன்னிட்டு கொண்டுதான், அது பகவத் சந்நிதி ஆகட்டும், பாகவத சந்நிதி ஆகட்டும், ஆச்சாரிய சந்நிதி ஆகட்டும், ஒரு அடியவனை முன்னிட்டு கொண்டுதான் நாம் அங்கே எம்பெருமானை சரணடைய வேண்டும். ஆற்று வெள்ளத்தில் இறங்க நினைப்பவர்கள் ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டு இறங்குவது போல ஒரு பெரிய வெள்ளம் வந்துடுறது, அந்த ஆத்த கடந்து போகணும், ஒவ்வொருத்தரும் கையை பிடிச்சுட்டு பாதுகாப்பாக இறங்கி போயிடணும். அதே போலத்தான் இந்த பகவத் அனுபவம் கோஷ்டியாக பெறப்படும் ஒன்று. இதை கோஷ்டியா பெறணும். ஏகஸ்வாது ந புஞ்சீத ஏகச்சார்த்தம் ந சிந்தையேது ஏகோன கச்சேது வானம் நைகா சுப்தேசு ஜாகுரியாது. இது ஒரு பிரமாணம், ஒரு ஸ்லோகம். நல்ல பதார்த்தம் கிடைச்சிருக்கு, ஒருவனா சாப்பிடக்கூடாது, அதை 4 பேரை கொடுத்து சாப்பிடணும். மாம்பழ சீசன் வருது,
இன்னும் 2 மாசம் கழிச்சு மாம்பழத்தை வாங்கி நல்லா சுத்தின்னு போயிடக்கூடாது. அந்த மாம்பழத்தை கொண்டு வந்து பெருமாளுக்கு கண்டருள பண்ணிட்டு, ஒரு அபூர்வமான பழம் கிடைச்சிருக்கு. அந்த தோட்டத்து பழம் 2 வந்திருக்கு. திருத்தி யாருக்கு அடியவர்கள கூட்டு, பக்கத்து உள்ளவங்கள கூட்டு அவாளுக்கும் சேர்த்து சாப்பிடணும். அதனால நல்ல பதார்த்த ஒருத்தரா சாப்பிடக்கூடாது. நற்பொருளை ஒருவனாக சிந்தித்தலாகாது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அதே மாரி வழிப்பாதையில ஒருவனா செல்லக்கூடாது. வழிப்பாதையில ஒருவனா எல்லாரும் சேர்ந்து போணும். அந்த 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 பாதை சேர்ந்து போனா தான் அனுபவம் நல்லா இருக்கும். அதே போல எல்லோரும் தூங்கும்போது ஒருத்தன் மட்டும் கொட்ட கொட்ட முழிச்சிருக்க கூடாது. ஆமா. நைககா சுப்தேசு ஜாக்புரியாது. எல்லோரும் தூங்கும்போது நாமும் படுத்துக்கொண்டு கண்ண மூடின்னு தான் இருக்கணும். எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கக்கூடாது. இப்படி அதெல்லாம் நீதி சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள். அனுஷ்டானத்துல வர வேண்டிய ஸ்லோகம். அதை இங்க எடுத்து காட்டுறார் பொன்னடிக்கால் டியர் சுவாமி. இப்படியாக அந்த பகவத் அனுபவம். ஆக தொண்டீர் எல்லீரும் வாரீர். நம்மாழ்வார் பாசுரத்துல அற்புதமா சொல்றார். எல்லாரும் வாங்கோ, எல்லாரும் வாங்கோ அப்படின்னு அந்த புளிய பாசுரத்துல கண்டோம் கண்டோம் கண்ணுக்கு இனியன கண்டோம். அப்படி தொண்டீர்கள் எல்லீரும் வாரீர்னு கூப்பிடுறார். ஆக இந்த பகவத் அனுபவம் ஆகட்டும், எந்த விஷயமாகட்டும், பாகவத ஆச்சாரிய சம்பந்த விஷயமாகட்டும். இன்னைக்கு திருநக்ஷத்திரம் நான் போறேன், கார்ல இடம் இருக்கு, நீரும் வரையறா கேட்கணும் ஒரு அடியவார. நான் போறேன், உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணட்டுமா? அவருக்கு ஏதோ ஒரு அசௌகரியம் இருக்கலாம். அப்படிங்கிறப்ப நாம அவரை டிக்கெட்டை புக் பண்ணி கூட்டுண்டு போகணும். இதெல்லாம் நாம செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இதோட அருமை பெருமை என்னங்கிறது இந்த வியாக்கியானத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஒரு அடியவனை கூட்டிக் கொண்டு எம்பெருமான் சன்னிதியில நிற்கணும். அப்படி ஒரு அடியவர்களை கூட்டிக் கொண்டு ஆச்சாரிய சன்னிதியில நிற்கணும். அதெல்லாம் அந்த பாசுரத்துல அதிகாரி கிருத்தியங்கள். அந்த பிரபன்ன அதிகாரிகள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவசியம் கை கொள்ள வேண்டிய அர்த்தங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்ப இந்த 5 பாசுரம் புரிஞ்சுட்டு இந்த 5 பாட்டால சொல்லப்பட்ட விஷயம் என்னங்கிறதையும் எடுத்து காட்டுறார். சரி, இதில் முதல் பாட்டில் இப்ப 6வது பாட்டுமா, 6வது பாட்டுல இருந்து வேற அர்த்தம். அதுக்காக முதல் பாட்டுன்னு சொல்றார். இவர் சொல்ல வந்த விஷயத்துக்கு இது முதல் பாட்டு. எழுப்பப்படுவருடைய பண்புகள் என்னன்னு சொல்ல வர. புள்ளும் சிலம்பினகான் கோயில். இது யார் யாரை எழுப்பினாங்கிறத குரு பரம்பரையை வச்சு ஒவ்வொரு ஆச்சாரியர்களா பார்த்திருக்கோம். அப்புறம் ஒவ்வொரு ஆழ்வார்களா பார்த்தோம். இப்போ அந்த பிரபன்னர்கள், அந்த பிரபன்ன அதிகாரிகள் யாரு, அவர்களுக்கு உண்டான பண்பு என்ன, விசேஷமான அனுபவம் என்ன, அவருக்கு நற்குணம் என்ன, அதை சொல்ல வரா. முதல் பாட்டுன்னு சொன்னா 6ஆம் பாட்டு அர்த்தம். இதில் முதல் பாட்டில் கிருஷ்ண அனுபவத்தில் புதியலா இருப்பால் ஒருத்தியை எழுப்புகிறார்கள். யாரோ ஒரு சிறுமி புதுசா வந்திருக்கா கிருஷ்ண அனுபவத்தை. அன்னைக்குதான் கோயிலுக்கு வருவா. அவளுக்கு எங்க நிற்கணும் ஏது நிற்கணும் தெரியாது. நாம கையை தட்டி வச்சு அவளை பயமுறுத்தக்கூடாது. ரொம்ப பிரியமா அவாட்ட எடுத்து சொல்லணும் விஷயத்த. இங்க வாமா, இது இந்த கோயில், முதல்ல இந்த சன்னதியை சேவிக்கணும், முதல்ல கொடிமரத்துக்கு அந்த பக்கம் விழுந்து சேவிக்கணும், அப்புறம் ஆழ்வார் ஆச்சாரியனை சேவிக்கணும், பிரதட்சணமா வரணும், விஷ்ணுக்ஷனர்லாம் சேவிச்சுட்டும் அப்புறம் தாயாரை சேவிக்கணும், அப்புறம் பெருமாளுக்கு வரணும்னு சொல்லலாம் எடுத்து சொல்லணும். அப்படி அந்த சிறுமி வந்திருக்கா, புதியதாக வந்திருக்கா. இத்தால் பகவதேக போக்கியரான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனன்ய பிரயோஜனராய் இவ்விஷயத்தில் தேசிகர் அன்றிக்கே இருப்பாரை அவர்கள் பக்கள் பரிவாலே தேசிகராக்குகை தங்களுக்கு கிருத்தியம் என்றிருக்கை ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் என்கிற சுபாவத்தை சொல்லித்து. இந்த முதல் பாட்டு அப்போ எழுப்பப்படுவருடைய பண்பு என்ன, குணம் என்ன, அவருக்கு அமைந்த பெருமை என்ன, மேன்மை என்ன, அதை இந்த 6வது பாட்டுல சொல்ல வர. இந்த விஷயத்துக்கு இது முதல் பாட்டு, அதுக்காக முதல் பாட்டுன்னு சொல்லியிருக்கு. பகவான் அனுபவத்தை பெறுவதை மட்டுமே நோக்காக உடைய விஷயத்திலே வல்லவர்கள் இவர்கள். இவ்விஷயத்தில் இவர்களுக்கு அதிகமான பழக்கம் இல்லாதவர்கள். தங்களோடு சேர்த்து கொண்டு பகவத் அனுபவம் பெறுவதிலே வல்லராக்க வேண்டும். இது ஸ்ரீ வைஷ்ணவ அதிகாரியுடைய கடமை. அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, அவன் அழைச்சுன்னு போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அவனை கூட்டி எப்பா இங்க வா, இன்னைக்கு திருப்பாவை முடிஞ்சு உபன்யாசம்லாம் இருக்கு, உனக்கு ஒன்றும் புரியாது, எந்திரிச்சிடாது, என் கூட உட்காந்துன்று 1 மணி நேரம் தான். அவர் சொல்லுவர், உனக்கு புரியாட்டா நான் சொல்றேன், ஆத்துக்கு வந்த பிறகு சேர்ந்து சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு இந்த அனுபவம் பிடிக்கும்னு சொல்லி, அப்படி அந்த பகவத் அனுபவம் கிடைக்கணும். அவரையும் நாம வல்லவர் ஆக்க வேண்டும்.
இது முக்கியமான கடமை. அவனுக்கு ஒண்ணும் வராது, நான் மட்டும் போறேன்னு புறப்படக்கூடாது. அவனையும் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். அந்த அனுபவம், அந்த பகவத் அனுபவம், அந்த பகவத் விஷய ஞானம் அவனுக்கும் கிடைக்கட்டுமே. அப்பேற்பட்ட ஒருத்தரை அழைத்து கொண்டு புறப்பட்டார்கள். இது 6ஆம் பாசுரத்துல காண்பிக்கப்பட்ட விஷயம். அடுத்தாப்புல 7வது பாட்டு. இந்த விஷயத்துக்கு 2ஆம் பாட்டு. 2ஆம் பாட்டில் கிருஷ்ணானுபவத்தில் தேசிகையாய் இவ்வனுபவத்தை ஸ்மரித்து கிடக்கிறாள் ஒருத்தியை எழுப்புகிறார்கள். மேல தேசிகர் அன்றிக்கேன்னு சொன்னேன். அவருக்கு ஒண்ணும் புதுசு இல்லை. தேசிகர் அன்றிக்கேன்னு சொல்லியாச்சுன்னா இதுல வல்லவர் இல்லை, இது நன்றாக அறிந்தவர் இல்லைன்னு அர்த்தம். ஆனா அவனை நன்றாக அறிந்தவராக ஆக்க வேணும், அவரை தேசிகராக ஆக்க வேண்டும். அப்படின்னா என்ன? அவரையும் நாம ஒரு அதிலே ஆசையுடையவர்களாக அந்த ஸ்தானத்துல நாம அவளை ஆக்கி வைக்கணும். இப்ப 2ஆம் பாட்டு. கிருஷ்ணா அனுபவத்தில் தேசிகையாய் இவ்வனுபவத்தை ஸ்மரித்து கிடக்கிறாள் ஒருத்தியை எழுப்புகிறார்கள். இவளுக்கு யோகியதை இருக்கு, பகவத் விஷயத்தை நல்லா உணர்ந்தவன், அனுபவிக்கக்கூடிய ஞானமும் வேட்ட இருக்கு. இத்தால் பகவத் விஷயத்தில் ஞாதமான அர்த்தம் ஒருவனுக்கு நிஸ்பிருதமானால் தங்கள் பரிவாலே போதயந்த பரஸ்பரம் என்கிறபடியே அறிவிக்கை ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஸ்வரூபம் என்கிறது. அதனால இந்த 2வது பாட்டால அவளுக்கு எல்லா ஞானமும் உண்டு, தன்னையும் மறந்து தூங்கிட்ட. அவளுக்கு அந்த தூக்கம் பிடிச்சிருக்கு. அதனால அவளுக்கு அதை உணர்த்தணும். ஆக அந்த அனுபவிக்கிற ஞானம் அவளுக்கு இருக்கணும். போதயந்த பரஸ்பரம்னு சொல்லி 10-9 கீதா ஸ்லோகம் 10வது அத்தியாயத்துல உண்டான அற்புதமான ஸ்லோகம். அதே அந்த அர்த்தத்தை தேட்டரும் திரள் தேரினை தென்னரங்கனை அந்த பதிகத்துல குலசேகர பெருமாள் நமக்கெல்லாம் காட்டி கொடுக்கிறார், அந்த ஆழ்வார். அப்படி அந்த தொண்டர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கணும் அந்த எம்பெருமான் கதாவிரதத்தை. அவளுக்கு எல்லா ஞானமும் இருக்கு, இருந்தாலும் அவள் ஏதோ உறங்குகிறார். அவருக்கு அதை உணர்த்தணும், அதை கற்பிச்சு கொடுக்கணும். இது ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு ஸ்வரூபமா இருக்கு. ஆக பழக்கமில்லாத ஒருத்தரை, புதுசா வரக்கூடிய ஒருத்தரை அவர்களை பக்குவமாக பேசி அந்த பகவத் கைங்கரியத்துக்கு அழைச்சிட்டு போய், அந்த உபன்யாசத்துக்கு அழைச்சிட்டு போய், அந்த திருக்கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் அவர்களுக்கு ஞானம் கைங்கரியத்தை எல்லாம் கொடுத்து அவர்களை அதிகாரிகள் ஆக்க வேண்டும். இது முதல் பாசுரத்துல புல்லும் செம்னகாண்ட சொன்னது. இந்த 2வது பாசுரத்துல எல்லாம் அறிந்தவள் தான், இருந்தும் உறங்குகிறாள். அதை அவளுக்கு உணர்த்தி இந்த நல்ல விஷயத்தை கற்பித்து அவளையும் அழைச்சுண்டுவே போதையந்த பரஸ்பரம். அவள் சொல்ல நான் சொல்ல, நான் சொல்ல அவள் சொல்ல, மாத்தி மாத்தி இந்த பகவத் குணானுபவத்தை அனுபவிக்கிறோம். அதனால 2 பேருக்கும் கிடைச்சது ஆனந்தம், 2 பேருக்கும் கிடைச்சது மகிழ்ச்சி. சொல்றோங்கிற பேரானந்தம். அப்படி சொல்றத கேட்டு அவ முகம் திருமுகம் கண்கள் விரிஞ்சி ஆசையோட பாக்குறா, அதை பார்த்த ஒரு மகிழ்ச்சி. நான் சொல்லுவதால அவளுக்கு மகிழ்ச்சி. இப்படி போதையந்த பரஸ்பரமாக இருவரும் அற்புதமாக ஆனந்தத்திலும் மகிழ்ச்சி கடலையும் திளைத்து கிடைக்கிறோம். அந்த எம்பெருமானுடைய குண அனுபவத்தை எல்லாம் பண்ணிக்கொண்டு அப்படின்னு காட்டுறா இந்த 2வது பாசுரத்துல. இப்ப 3வது பாட்டு. இந்த விஷயத்துக்கு 3வது பாட்டு. திருப்பாவ கணக்குக்கு 8வது பாட்டு. கிருஷ்ண 3ஆம் பாட்டில் கிருஷ்ணனாலே கொண்டாடப்படும் ஏற்றமுடையவளை எழுப்புகிறார்கள். இத்தால் பகவத் அனுபவத்தில் பிரத்யாசன்னராயிருப்பாரிடத்தில் சாபேக்ஷராயிருக்கையும் அவர்களை முன்னிட்டு ஈஸ்வரனை கிட்டுகையும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஸ்வரூபம் என்கிறது. கீழ்வானம் வெள்ளண்ண எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும். இந்த பாசுரத்துல கிருஷ்ணனால கொண்டாடப்படும் ஏற்றமுள்ள ஒருத்தி. முதல்ல வந்த ஒருத்திக்கு ஒண்ணும் தெரியாது, 2வது உள்ளவர் ஒருத்திக்கு பகவத் அனுபவம் பகவத் ஞானம் உண்டு, அதை உணர்த்தி கற்பித்து கூட்டுன்னு போயிட்டோம். இந்த 3வதா வரக்கூடியவளுக்கு அவளை எம்பெருமானே விரும்புறானா, இந்த எம்பெருமானே அவளை கொண்டாடுறானா. அந்த பகவத் அனுபவத்துல மிகவும் ஏற்றமுடையவளாக இருக்கிறாள். அப்பேற்பட்ட அந்த அவர்களை முன்னிட்டு ஈஸ்வரனை பற்ற வேண்டும். அதுதான் அவளை போய் கேட்கணும். நீங்க எல்லாம் அயோத்திக்கு போயிட்டு வந்துட்டேல, எப்படி போகணும், எங்க போகணும், எங்க வரணும், எங்க தங்கணும் எல்லாம் கேட்கணும். அயோத்திக்கு போனவா நம்மளை கூட்டுன்னு போகணும். இப்படி இருந்தா தான் நன்னா இருக்கும். அதனால அவாட்ட கேட்கணும். அயோத்தியில ஏற்கனவே ராமபிரான் விரும்பித்தான் அவ போயிட்டு வந்திருக்கா. எம்பெருமான் விரும்பாம நாம எந்த விதேசத்துக்கும் போக முடியாது, எந்த திருக்கோயிலுக்குள்ளேயும் கால வைக்க முடியாது. அவன் நினைக்கணும் நம்மள, நாம நம்ம நினைத்து
அவன் நம்மளை அழைத்துக் கொள்கிறான். நாம தான் சில சமயம் உதாசீனமா இருந்துடுறோம். அப்படி இல்லாம இந்த பெண் பிள்ளை என்ன பண்றா? கிருஷ்ணனே அவளை கொண்டாடுறான். அப்பேற்பட்ட அவனை முன்னிட்டு கொண்டு ஈஸ்வரனை பற்ற வேண்டும். நீங்க எல்லாரும் போயிட்டு வந்திருக்கீர்கள். உங்களுக்கு சௌகரியப்பட்டா ஒருத்தர் என்னோட வரையலாம், எங்களை அழைச்சிட்டு போறீங்களா, எங்களோட வரையலான்னு கேட்கணும். கேட்டா அவன் அழைச்சிட்டு போனான். அங்க ராமபிரான் ஆனந்தப்படுவன். அதுபோலத்தான் இப்பேற்பட்ட அந்த ஏற்றம் உள்ள அந்த ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகிறார்கள். அவளை அழைத்துக் கொண்டு எம்பெருமானை பற்றுவதே ஸ்ரீ விஷ்ணு அதிகாரிக்கு ஸ்வரூபம் என்று காட்டுகிறார்கள். இப்ப 4வது பாட்டு இந்த விஷயம். புல்லும் சிரமணகான ஆயிரத்து கீசி கீசென்று ஆயிரத்து கீழ்வானம். இப்ப தூமணி மாடத்து பாசுரம் 9வது பாட்டுல கிருஷ்ணன் 4ஆம் பாட்டில் கிருஷ்ணன் வந்தபோது வருகிறான் என்று நிர்பரையாய்க் கொண்டு கிடக்கும் அவளை எழுப்புகிறார்கள். கிருஷ்ணன் வந்தப்ப வரட்டும், எனக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு ஒருத்தி படுத்து கிடக்க. இத்தால் தத் சத்திய சதிருஷம் பவேத் என்று பூர்வார்த்த நிஷ்டராயிருப்பாரை பகவத் பிரேம அதிசயத்தாலே ததேக போகராயிருக்கும் அவர்கள் போகார்த்தமாக பிரேரிக்கை ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஸ்வரூபம் என்கிற அர்த்தம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட இந்த ஸ்லோகம் அற்புதமான ஸ்லோகம். அந்த பெண் பிள்ளையானவள் கிருஷ்ணன் வந்தபோது வரட்டும்னு அவ பாட்டுல கவலை இல்லாம இருக்கா. அவனை போய் எழுப்புகிறார்கள். சரைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பிரபலார்த்தனஹா மாம் நயத்யேதி காகுத்ஸஹா தத் சஸ்ய சதிருஷம் பவேத். இது ராமாயண சுந்தரகாண்டத்துல வரக்கூடிய ஸ்லோகம். இப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் எதிரிகளுடைய பலத்தை அழிக்க வல்ல சக்கரவர்த்தி திருமகனானவன் இலங்கையை அம்புகளால் கலக்கி என்னை மீட்டு செல்ல வேண்டும், இது அவருக்கு தகும்னு சொல்றார். சீதா பிராட்டி வெளியிட்ட வாக்கியம் இது. சரைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பிரபலார்த்தனஹா. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் திருவடி கேட்கிறார் சீதா பிராட்டிட்ட, அம்மா வந்து என் தோல்ல உட்காந்துக்கோ, மேல ஒரு பலகாயை போடுறேன், மரக்கட்டைக்கு மேல உட்காந்துக்கோ, உன்னை பத்திரமா கொண்டு ராமட்ட கொண்டு விட்டுறேன். நான் என்னை ஸ்வரக்ஷணம் கூடாது, நம்மை நாமே காத்து கொள்ள கூடாது, எம்பெருமான் தான் வந்து நம்மளை காப்பாற்றணும். அந்த மாதிரி ஒரு அதிகாரி கிருத்தியத்தை வெளியிட்டால் சீதா பிராட்டி. அதை அந்த ஸ்லோகத்துல சொல்றான். அந்த எதிரிகள் பலத்தை அழிக்க வல்லவன் அப்பேற்பட்ட காகுத்சன், அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் வந்து தன்னுடைய கையில இருக்கிற அந்த கோதண்டத்தை அந்த பலத்தால என்னை மீட்டு கொண்டு சொல்லுவன். இது ஜீவன் இப்படித்தான் ஜீவன் எம்பெருமானை பற்ற வேண்டும். அவன் வந்து நம்மளை அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டும். நாம முயற்சி சென்றால் அது பேர் ஆபத்திலேயே முடியும். பரகத ஸ்வீகாரம் ஸ்வகத ஸ்வீகாரம்னு 2 இருக்கு. இதுல எம்பெருமான் தான் நம்மளை வந்து காப்பாற்றணும். பரகத ஸ்வீகாரம் எப்படி அந்த குட்டி பூனை குட்டி போடுறது, அந்த குட்டியை வாயால எடுத்துட்டு போறது, அதோட பல்லுக்கு மத்தியில வச்சுக்கிறது. ஆனா அதுக்கு ஒரு காயமும் வராது, ஒரு நோவும் அது அடையாது. அப்படியே கொண்டு அந்த வீட்டு பரன் மாத்தி மாத்தி வச்சு காப்பாத்தி கொடுத்துரும் அந்த பூனை. அதுல முழுக்க முழுக்க பொறுப்பு யாருக்கு? பூனைக்குத்தான் பொறுப்பு. குட்டிக்கு ஒரு கவலையும் இல்லை. அந்த மாதிரி நம்ம சம்பிரதாயம். ஆனா குரங்கு பாருங்க, குட்டி பிடிச்சுக்கணும், மலைகளை தாவும், கல்லு தாண்டி போகும், குட்டி சரியா பிடிச்சுக்கணும். பிடிச்சு கீழே விட்டுருத்து அப்படின்னா அதோட அந்த தாய்க்குட்டி அப்படியே போயிடும். கீழே வந்து அதெல்லாம் எடுக்காது, பார்த்துட்டு அது பாட்டுல போயிடும். இதுல பொறுப்பு கடமை எல்லாம் ஜீவனுக்கு இருக்கு. அதனால நமக்கு அந்த பொறுப்பு கவலை வேண்டாம். அதனால நாம பரகத ஸ்வீகாரம், எம்பெருமான் வந்து இந்த ஸ்வீகாரம் பண்ணிக்கிறோம். அப்படி அந்த சக்கரவர்த்தி திருமகனானவன் அவனும் தன்னுடைய கோதண்டத்தோட பலத்தை காமிச்சு இந்த இலங்கையை அழித்து என்னை மீட்டிக் கொண்டு செல்ல வேண்டும். அதனால அந்த பரமாத்மாவோட பண்பு அறிந்த ஒருவர் பகவான் இவர்கள் இடத்தில் வைத்த பேரன்பை முன்னிட்டு இவர்கள் நம் அனுபவத்துக்குரியவர்கள் என்று விருப்பம் கொள்ள வேண்டும். ஆக அந்த சேதன லாபம் ஈஸ்வரனுக்கு. நாம ஏதோ பெருமாளை சேவிச்சிட்டோம், அயோத்தியாவுக்கு போயிட்டு வந்தோம், பக்கத்துல இருந்து ராமன் தரிசனம் கொடுத்தான், ராமபிரான் நாம் பாக்கியன்னு சொல்லக்கூடாது. நமக்கு எம்பெருமானுடைய அனுகிரகம் சொல்லலாம், சுகிருதம்னு சொல்லலாம், ஆச்சாரிய அனுகிரகம் சொல்லலாம், அந்த பாவதத்துவ அனுகிரகம் சொல்லலாம். ஆனால் நம்மை பார்த்த ஆனந்தம் எம்பெருமானுக்குத்தான் ஜாஸ்தி. எப்படி ஒரு மகன் ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டான், பல வருஷமா வரல,
எவ்வளவோ வீட்டுல தீபாவளி, எவ்வளவோ பண்டிகைகள் கழிஞ்சது. அந்த பிள்ளை வரல. இந்த வருஷம் வந்து அந்த தாயும், தந்தையும் ஆனந்தப்படுவர்கள். அதே போலத்தான் எம்பெருமான். நம்மை பார்த்த ஆனந்தம் அவனுக்குத்தான் ஜாஸ்தி. அதனால சேதன லாபம் ஈஸ்வரனுக்கே ஒழிய, ஈஸ்வர லாபம் சேதனனுக்கு அல்லவே அல்ல. அத போன மாசமும் பார்த்தோம் இல்லையா? அந்த திருவரங்கத்துல, அந்த மணல் வீதியில அவ்வளவு நடையிட்டு, அடிமேல் அடி வைத்து, எல்லா மண்டபப்படி உற்சவத்தையும் முடிச்சுட்டும், எல்லாருக்கும் அனுகிரகத்த பண்ணிட்டும், அந்த வெளிய வந்து மணல்வழி மண்டபத்துல ஏறி இறங்குன உடனே, அந்த ஆழ்வார பார்த்த ஆனந்தத்துல, அந்த நம்பெருமாள் ஓடியே வரான். இங்கேருந்து ஆழ்வார் போறார். கடைசியில வாரிக்கொண்டு என்னை விழுங்கவன் காண்பன்னு சொல்லி, பெருமாள் தான் ஆழ்வா எடுத்து சாப்பிட்டுட்டான். அதே போல அப்பேற்பட்ட திவ்யமான கடாட்சத்தால எம்பெருமான் நம்மளையும் மகிழ்ந்து உகந்து ஏற்றுக்கொள்கிறான். அந்த லாபம் அவனுக்கு இந்த அர்த்தத்தை எல்லாம் தெரிந்தவருடைய அப்ப அந்த பேரவை முன்னிட்டு கொண்டு இவர்கள் நம் அனுபவத்துக்குரியவர்கள் என்று அவர்களையும் எழுப்பிக் கொண்டு செல்கிறார் இந்த கோதை பிராட்டி. இது 4ஆம் பாட்டுல காட்டப்பட்ட அர்த்தம். 5ஆம் பாட்டு. 5ஆம் பாட்டில் பெண்கள் எல்லாம் கிருஷ்ணன் என்றால் படும் பாட்டை அவன்தான் பட்டு தண்ணீர் தண்ணீர் என்னும்படியாய் இருப்பால் ஒருத்தியை எழுப்புகிறார்கள். இந்த பெண்கள் எல்லாம் கிருஷ்ணன் என்றால் படும் பாட்டை கிருஷ்ணன் பட்டு, தாகம் எடுத்தவர்கள் தண்ணீர் தண்ணீர் தண்ணீங்கிறார். தாகம் எடுத்தாச்சுன்னா அதே போல தவிப்பது போல கிருஷ்ணனை பெற துடிக்கும் ஒருத்தியை எழுப்புகிறார்கள். நோற்று சுவர்க்கம் புகின்ற அம்மனாய் மாற்றவும் தாராரோ வாசல் தரவாதார் நாத்த துலாய்முடிய நாராயணன் நம்மால் போத்த பிரகரும் புண்ணியனார் 12 நாள் கூத்தத்தின் வாய்விருந்த கும்பகரணம் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தண்டானோ ஆற்று அனந்துடையாய் அருங்கலமே. அப்பேற்பட்ட அந்த பெண் பிள்ளை அவளுக்கு வந்து ரொம்ப கிருஷ்ணதாக நிறைய இருக்கு. கண்ணா கண்ணான்னு சொல்லிட்டே இருக்கா. அப்பேற்பட்ட ஒருத்தையும் எழுப்பி போட்டுட்டு போறான். ஐயோ இவளுக்கு கண்ணன்னா உயிராச்சே, இவன் படுத்துட்டு இருக்காளே, இவன் எழுப்பிடுவோம். இத்தால் ஞானி துவாத்ம இவமே மதம் அகம் சஜமம பிரியா என்று அவன் பட்சத்தில் இருப்பார் தினத்திலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நித்திய சாபேக்ஷராய் இருக்கை ஸ்வரூபம் என்னும் இவ்வர்த்தம் சொல்லுகிறது. இப்படி எம்பெருமானுக்கு ரொம்ப இஷ்டம். ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி. அர்ஜுனா, எங்கிட்ட ஐஸ்வர்யம், புதிதாக ஐஸ்வர்யத்தை கேட்டுக்கொண்டு வருகிறார்கள், அவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறேன். இழந்த ஐஸ்வர்யத்தை கேட்டுக்கொண்டு வருகிறார்கள் இந்திரன் முதலானவர்கள், அந்த ஐஸ்வர்யத்தை அவர்களுக்கு கொடுக்கிறேன். இந்திரன் வரான், பிரம்மா வரார், சிவன் வரார், எல்லாருக்கும் கொடுக்கிறேன். அவாவா இழந்த ஐஸ்வர்யத்தையும் புதிதாக ஐஸ்வர்யத்தையும் நான் குடிக்கிறேன். ஆனால் உதாரா சர்வ ஏவைதே ஞானி துவாத்மைவ மேமதம். எல்லாருமே உதாரமானவர்கள் தான். ஆனால் ஞானியோ எனக்கு தாரகன், எனக்கு ஆத்மா. இதுதான் சித்தாந்தம். இப்படி அந்த ஞானியானவன் என்னையே விரேசிக்கிறான், என்னையே வேண்டி வருகிறான், அவன் என்னையே நினைத்து கொண்டு வருகிறான். தேசாம் ஞானி நித்தியயுக்தா ஏக பக்திர் விசிஷ்யதே பிரியோஹி ஞானினோத்யர்த்தம் அகம் சசமம பிரியா. அந்த நால்வர்கள், அந்த நால்வர்களுக்குள்ள 4 பேரும் வராப்பா. அந்த ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி. அந்த ஆர்த்தி ஐஸ்வர்யத்தை வாங்கிடுறான், அர்த்தார்த்தி இறந்த ஐஸ்வர்யத்தை வாங்கிட்டு போயிடுறான், ஜிக்ஞாசு அவன் பிரம்ம விசாரம் பண்ணிட்டே போயிடுறான். ஆனா ஞானி இருக்கானப்பா, அந்த 4வருக்குள் என எப்போதும் சேர்ந்திருப்பவனாய், என்னோடு சேர்ந்திருப்பவனாய், என் ஒருவனிடமே ஈடுபாட்டை உடையவனாய் இருப்பான். அந்த ஞானி சிறப்புறுகிறான். அந்த ஞானிக்கு சொல்ல ஒண்ணாத அளவுக்கு நான் இனியவனாக இருக்கிறேன், எனக்கு அவன் இனியவனாக இருக்கிறான். ஞானி து துவாத்மைவ மேமதம் தேசாம் ஞானி நித்தியயுக்தா ஏக பக்தி விசிஷ்யதே அத்தியர்த்தம் அகம் சஜமம பிரியா. எனக்கு ரொம்ப பிரியவனா இருக்கான் அந்த ஞானி. அப்பேற்பட்ட அந்த ஞானி ஆக ஐஸ்வர்யத்தை கேட்டான், புதியதாக ஐஸ்வர்யத்தை கேட்டான், கொடுத்து இழந்த ஐஸ்வர்யத்தை கேட்டான், கொடுத்து அனுபவிச்சுட்டேன். என்னை பத்தி விசாரம் பண்ணணும். அதாதோ பிரம்ம ஜிக்யாசான்னு ஆரம்பிச்சு இது பிரம்மமா அது பிரம்மமா அந்த மாதிரி விசாரப்பட்டுட்டே இருக்கான். அவனையும் நான் ஒரு மாதிரி அனுப்பிச்சிட்டேன். இந்த ஞானியை அனுப்ப முடியல, அந்த ஞானியை தரித்து கொண்டிருக்கிறேன். இந்த லோகத்துக்கெல்லாம் ஆத்மாவா இருக்கான்.
பதிம் விஸ்வ சாத்வேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் எனக்கு ஆத்மான்னு சொல்றான் அந்த ஞானிகளை. இப்படி கிருஷ்ணனையே உயிராக நினைத்து கொண்டு மிகச்சிறந்த ஞானிகள் எல்லா காலத்திலும் வாழ்ந்து வருகிறார்கள். அப்பேற்பட்ட அந்த ஞானியைத்தான் இந்த பாசுரத்துல எழுப்புகிறாள் என்று காட்டுகிறார் பொன்னடிக்கால் ஜி.எஸ். சுவாமி. அடுத்தாப்புல 6ஆம் பாட்டில் அபிஜாதையாயிருப்பால் ஒருத்தியை எழுப்புகிறார்கள். அடுத்த பாட்டு 6ஆம் பாட்டு, திருப்பாவை கணக்குக்கு 11வது பாட்டு. கிருஷ்ணனை ஒத்த பெருமை படைத்த ஒருத்தி அபிஜாதை. அபிஜாதம், அபிஜாதம்னா தேபி ஜாதாக. அந்த அபிஜாதைன்னா உயர்ந்த குடின்னு அர்த்தம். எப்படி ஒருவனுக்கு உயர்ந்த குடி கிடைக்கிறது, அவனை எப்படி உயர்ந்தவன்னு சொல்றது, அவனை எப்படி உயர் குலத்திலே பிறந்தவன்னு சொல்றது. பெரிய சோத்திரிய குடும்பம், பெரிய வைதிகால் குடும்பம், பெரிய ஆச்சாரிய குடும்பம், அப்பேற்பட்ட வம்சம், இப்பேற்பட்ட வம்சம், அந்த அந்த வம்சத்துல பிறந்து இல்லை. அந்த எம்பெருமானையே நினைத்து நினைத்து எவன் உருகுகிறானோ ஏக பக்திர் விசிஷ்யதே, அப்பேற்பட்ட பக்தி அந்த சீவைஷ்டவன் தான். எனக்கு இந்த கிராமம், எனக்கு இந்த குலம், நான் இந்த கோத்திரத்துல பிறந்தவன்னு விசேஷமா சொல்றோமே, அதனால இந்த ஆபிஜாத்தியம் வராது. ஏகாந்தி விபதேஷ்டவ்யா, அதனால அவன் அடியவனாக இருக்கிறான், பரம வைஷ்ணவனாக இருக்கிறான், அடியார்கள் தரத்திலே அன்பு பூண்டு ஒழுகுகிறான். எம்பெருமான்னு சொன்னாலே உருகி போறான், தினந்தோறும் விடாம கைங்கரியம் பண்ணிட்டே வரான். அப்பேற்பட்ட ஒருத்தன் ஏகாந்தி விபதேஷ்டவ்யா, அந்த ஞானியை போல இருக்கிறான். அந்த பரம ஸ்ரீவைஷ்ணவர்கள் அவர்கள்தான் உயர்குடி பிறப்புன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட அந்த அந்த குடியிலே பிறந்து அப்பேற்பட்ட ஒருத்தி பெருமை படைத்தவள், கிருஷ்ணனை ஒத்த பெருமை படைத்தவள், ஆபிஜாதையாயிருப்பால் ஒருத்தியை. ஆக அந்த எம்பெருமானுக்கு ஒத்த பெருமை உள்ள ஒரு பெண்ணை எழுப்புகிறார்கள் இந்த கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து பாசுரத்தால். 11வது பாட்டு எழுப்புகிற பாசுரத்துல இது 6வது பாட்டு. இத்தால் பகவத் சம்பந்தம் பிச்சேரியாதே போந்த ஆச்சாரிய ஆச்சாரிய சந்தான பிரசூதர் நமக்கு உத்தேசியர் என்றும் அவர்கள் அடியாக பகவத் சமாஸ்டயனம் பண்ணுகையும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஸ்வபாவம் என்கிறது. இப்படி இந்த பாசுரத்துல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, மிகவும் அதிகமான சிஷ்யர்களை உடைய வாதம் செய்வதை எல்லாம் இடத்திற்கு சென்று வெல்லும் ஆச்சாரியர்கள். அப்பேற்பட்ட அவர்கள் ஞானத்திலே சிறந்தவர்கள், பக்தி வைராக்கியம் எல்லாம் உள்ளவர்கள், ஞானம் அனுஷ்டானம் நன்னாகவே உடையனான குருவை அந்த குருக்கள் அவர்கள் எம்பெருமானே உபாயம், எம்பெருமானே உபேயம் என்று இருப்பார்கள். அப்பேற்பட்டவர்களை முன்னிட்டு பகவானை நெருங்க நினைப்பது ஸ்ரீவிஷ்ணுவனுக்கு ஸ்வரூபம். யார் யாரெல்லாமோ அழைச்சிட்டு போறா, அது விசேஷம். அவரோடலாம் போகக்கூடாது. போறவருக்கு எப்படி இருக்கு ஞானபக்தி வைராக்கியம்? அவர் எம்பெருமான உபாயமா நினைக்கிறாரா, அந்த எம்பெருமான உபேயமா நினைக்கிறாரா? அவனிடம் சென்று அவனையே பிரார்த்தித்து அவனை அடைவது. மற்ற நம் காமங்கள் மாற்று, உந்தன்னோடு ஒற்றுமை ஆவோம், உனக்கே நாமாட் செய்வோம். இதுதான் உபாய உபயங்களை சொன்ன விஷயம். அப்படி அந்த எம்பெருமானே உபாயமாகவும் எம்பெருமானே உபேயமாகவும் இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியர்கள் அவர்களை முன்னிட்டு கொண்டு அந்த எம்பெருமானை பற்ற வேண்டும், பகவானை நெருங்க வேண்டும். இது ஸ்ரீவைஷ்ணவனுக்கு ஸ்வரூபம். அப்ப கிட்டத்தட்ட 11 பாசுரம் முடிச்சிட்டோம். திருப்பாவ கணக்குக்கு 11 பாட்டு. இதுல இந்த அதிகாரி கிருத்தியம் என்ன, அதிகாரி செய்ய வேண்டிய நெறிமுறைகள் என்ன, சொரூபம் என்ன, எல்லாம் ரொம்ப அற்புதமா அடுக்கி கொண்டே வருகிறார். அந்த ரத்னங்கள் எல்லாம் சேர்த்தார் போல, புஷ்ப மாலையில் கதம்ப மாலை விதவிதமான அந்த பூக்களை சேர்த்தார் போலே, ஒரு ரத்ன ஹாரத்தை போலே அற்புதமாக கோர்த்து கொண்டு வருகிறார் பொன்னடிக்கால் ஜி.எஸ். சுவாமி. இப்ப 7வது பாட்டு, இந்த அதிகாரி கிருத்தியத்துக்கு 7வது பாட்டு. திருப்பாவை கணக்குக்கு 12வது பாசுரம். கனைத்திலங் கற்றடுமை இளைய பெருமாளை போலே கிருஷ்ணனை பிரியாதே இருப்பான் ஒருத்தன் தங்கையை எழுப்புகிறார்கள். இளைய பெருமாளை போலே கிருஷ்ணனை பிரியாதிருக்கும் ஒருவனின் தங்கையை எழுப்புகிறார்கள். இளைய பெருமாள் அந்த ராமபிரானை விட்டு பிரிந்ததே இல்லை. தொட்டில் பருவத்தே தொடங்கி
அப்படின்னு நம்பிள்ள ஈட்டுல காட்டுறார். அந்த பாலபருவம் தொடங்கி இல்ல, தொட்டில் பருவத்தே தொடங்கி சுஸ்னிக்தா, தொட்டில் பருவத்தே தொடங்கி முதல்ல வசிஷ்டர் வரார். குழந்தையெல்லாம் பிறந்துருது. 4 குழந்தைகள் வந்தாச்சு. பாயாசத்தால வந்தது 4 குழந்தைகள். அப்பேற்பட்ட தசரதனுக்கு பரம ஆனந்தம். வரிசையா தொட்டில்ல விட்டுட்டா குழந்தையெல்லாம். தனித்தனியா விட்டுட்டா. ராஜகுமாரர்கள் தங்க தொட்டில்ல தனித்தனியா விட்டுட்டா. வசிஷ்டர் அங்கேருந்து வந்தார். முதல் குழந்தைய பார்த்தார். ஆமா ஆமா பும்சாம் திருஷ்டி சித்த அவகாரினும். இந்த முதல் குழந்தைய பார்த்துட்டு இப்படி பார்த்தவருடைய இதயத்தை எல்லாம் கண்ணையும் இதயத்தையும் கொள்கை கொள்பவனாக இருக்கிறான். என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. பும்சாம் திருஷ்டி சித்த அபகாரினும். உனக்கு ராமன்னு பேர் வச்சுட்ட. ரொம்ப ஆனந்தமா இருக்கு. கண்ணுக்கு நல்ல விஷயம், ஒரு நல்ல காட்சி, இதயத்துக்கு ஒரு நல்ல விஷயம், ரெண்டும் தெரிஞ்சதுன்னா மனசுக்கு ஆனந்தமா இருக்கும். அதே போல அப்படி ஒரு ஆனந்தத்தை வசிஷ்டருக்கு கொடுத்தார் ஸ்ரீராமன். ரொம்ப ஆனந்த, எல்லோரையும் ஆனந்தப்படுத்துகிறான். தன்னுடைய அழகாலே ஆனந்தப்படுத்துகிறான். ராமன்னு பேர் வச்சுட்டார். உடனே பக்கத்துல குழந்தை, அந்த குழந்தைய பார்த்தார். லக்ஷ்மி சம்பன்னகா, பெரிய ஸ்ரீமானா இருக்கானே இவன், பெரிய கைங்கரிய ஸ்ரீமானா இருக்கானே, இவனுக்கு லக்ஷ்மணன்னு பேர் வச்சிருவோம். ஸ்ரீ வைஷ்ணவன் நமக்கெல்லாம் பேர். நம்ம எல்லாருக்கும் என்ன டெபாசிட்டா பண்ணி வச்சிருக்கோம் வெளியே எல்லா இடத்துலையும் போய். இல்லை, அந்த ஸ்ரீன்னு சொன்னா கைங்கரிய ஸ்ரீன்னு அர்த்தம். ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயை அப்படின்னு வியாக்கியானத்துல வரும். என்ன அர்த்தம்? கைங்கரிய ஸ்ரீ, தொண்டு செய்வதையே தனமாக கொண்டவர்கள், அதற்கு ஸ்ரீ வைஷ்ணவன் அர்த்தம். அப்பேற்பட்ட அந்த கைங்கரிய ஸ்ரீயை கொண்டு இருக்கிறார். இவனுக்கு லக்ஷ்மணன்னு பேர் வச்சார். சம்பிரதாயத்துல இளைய பெருமாள்னு சொல்றோம். பெருமாள் இளைய பெருமாள். அடுத்த குழந்தை வந்தது. அது ராமபக்தியில திளைத்து போய் இருந்தது. படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன்னு குலசேகர ஆழ்வார் பிரார்த்தித்தார் போலே அந்த ராமபக்தியில இருந்தது. அப்பேற்பட்ட அந்த ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை பெரிய பாரமா நினைச்சுட்டான். இந்த ராஜ்யம் எப்படி அந்த பெருமா ராமனுக்கு சொத்தோ அதே போலத்தான் நானும். ராஜ்யம் பேசாது, நானும் பேச மாட்டேன். அகஞ்ச ராஜ்யஞ்ச, நானும் ராமனுக்கு சொத்துதான், இந்த ராஜ்யமும் சொத்துதான். சொத்து ஆளாது. ஒரு வீடு இருக்கு, ஒரு பெரிய பங்களா, பக்கத்துல ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கோம். இந்த ஃபேக்டரி பங்களாவை ஆளாது. இந்த ஃபேக்டரிக்கும் அந்த பங்களாக்கும் சேர்ந்து ஒருத்தர் தான் இருக்கார். அவர் தான் தலைவர், ஓனரா இருக்கார். அதே போலத்தான் நானும் ராஜ்யமும் ஒண்ணும். இந்த ராஜ்யத்தை என் தையில வச்சுட்டேன்னு கதறான் பரதன். அந்த ஸ்ரீராமாயணத்துல பரதாழ்வான் அளவுக்கு யாருமே கதறல. அச்சித்வத் பாரதந்திரியம், அதை காண்பித்து குடிக்கிறார். பரதன்னு பேர் வச்சுட்டார். இப்பேற்பட்ட அந்த பெருமாள் சௌந்தரியத்துல மிஞ்சி இருக்கார். சர்வாங்க சுந்தரனா இருக்கார். இளைய பெருமாள் கைங்கரிய ஸ்ரீமானா இருக்கார். இந்த பக்கம் பரதாழ்வான். அப்பேற்பட்ட அந்த பெருமாளையும் பார்க்காம இந்த குழந்தை பரதனையே பார்த்துட்டு இருக்கேன். அதனால இது சரமபருவ நிஷ்டையில இருக்கா, அந்திமோபாய நிஷ்டையை வெளியிட்டு காட்டுறது. அப்பேற்பட்ட இந்த குழந்தைக்கு சத்ருக்கனன்னு பேர். சத்ருக்களை கொள்ளல. அந்த எம்பெருமாவுடைய சௌந்தரியம் இருக்கே, அது ரொம்ப நமக்கு எதிரியா இருக்கு. இந்த எம்பெருமானார அனுபவிக்கும் பொழுது எம்பெருமான் அனுபவம் தடையாத்தான் இருக்கு. இன்னும் சில பேர் ஆழ்வார்த்தினருக்கு போனா பெருமாள்கிட்ட போய் தீர்த்த சாடிக்கு நிற்க மாட்டா, ஆழ்வாரை மட்டும் சேவிச்சுட்டு வந்துடுவார்கள். இன்னும் சில பேர் எம்பெருமானார் சன்னதிக்கு போவா, சேவிச்சுட்டு வந்துடுவார்கள். ஆக இந்த பாகவதத்தை அனுபவிக்கின்ற காலத்துல எம்பெருமான் தடையாத்தான் இருக்கான். அதனால வேறொன்றும் நான் அறியேன்னு சொன்ன மாதிரி தேவும் அற்றறியேன், அந்த தேவும் அற்றறியேன் என்பது போல இந்த குழந்தை பரதாழ்வானையே அந்த பரம பாகவதத்துனையே தெய்வமா நினைக்கிறான். சத்ருகன்னு பேரை வச்சுட்டேன். 4 குழந்தையும் அழுதுது. பார்த்தார். சரி, எல்லா தொட்டிலையும் நெருக்கமா போட்டார். தொட்டில் ஒண்ணுக்கு ஒண்ணு இணைஞ்சிருத்தும். லேசா அழுக குறைஞ்சமா இருந்தது. வசிஷ்டர் புறப்பட்டுட்டார். உடனே பின்னால இருந்து ஓடியே வந்துட்டா பணிப்பெண்கள். திரும்ப குழந்தை வந்து பார்த்தார். தொட்டில 2 ஆக்கிட்டார். ஒரு தொட்டில ராமனும் லக்ஷ்மணனும், இன்னொரு தொட்டில பரத சத்ருகனும். குழந்தைகள் அழல, ஆனந்தமா ஒருத்தர கட்டிட்டு தூங்கிட்டார். அது சங்கு சக்கரம் சேர்ந்தே இருக்கும். இது திருவனந்த ஆழ்வானும் பெருமாளும், இதுவும் சேர்ந்துதான் இருக்கும். அப்படி அணைத்து கொண்டு தூங்கினார்கள். அப்பேற்பட்ட அந்த இளைய பெருமாள் தொட்டில் பருவம் தொடங்கி பால்யாது
சுஸ்னிக்தா நம்பிள்ள காட்டுறார். தொட்டில் பருவம் தொடங்கி கடைசி வரைக்கும் இளைய பெருமாள் பிரியாம இருந்தார். இளைய பெருமாளை பிரிய வேண்டிய நிலைமை வந்த அந்த க்ஷணம் பெருமாள் நேரவே சரையுல இறங்கிட்டார். ஆக இப்படி தொட்டில் பருவம் தொடங்கி சேர்ந்தே இருந்தார்கள். அப்படி கிருஷ்ணனோட பிரியாது இருக்கின்ற ஒரு பெண் பிள்ளையுடைய அந்த இருக்கின்ற ஒருத்தனோட தங்கை அவரை எழுப்புறதுக்காக போறான். கனைத்திலங் கட்டெருமை கன்று கிறங்கி நினைத்து முழவழியே நின்று வாழ் சோர நினைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அந்த கிருஷ்ணனை விட்டு பிரியாத ஒருத்தன் அவனுடைய தங்கையை போய் எழுப்புகிறார்கள். சில விஷயங்கள் சேர்த்து சொல்லிட்டேன். அந்த இளைய பெருமாள் வைபவம் உங்களுக்கு தெரியணும், அதுக்காக சேர்த்து சொன்னேன். இத்தால் பகவத் விஸ்லேஷம் அசக்கியமாம்படி அவகாகித்தவர் தாங்கள் ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு உத்தேசராம் அளவன்னிக்கே தத்த சம்பந்த சம்பந்திகளும் உத்தேசம் என்றிருக்கை ஸ்வரூபம் என்கிறது. இந்த பகவானை விட்டு ஒரு கணமும் பிரிய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய உயர்ந்தவர்கள் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு சம்பந்திகள் அவர்கள் சம்பந்தம் உள்ள அனைவரும் எல்லோருமே நமக்கு மிகவும் உகந்தவர்கள். அதற்காக அந்த பெண் பிள்ளைக்கு என்ன பெருமை, கிருஷ்ணனை விட்டு பிரியாம இருக்காளே, அந்த நற்செல்வனுக்கு தங்கையா இருக்கா, அந்த பெருமை அவளுக்கு போறோம். தத்த சம்பந்திகள் அளவும் நமக்கு உத்தேசியர்கள். ஆச்சாரியன் மட்டும் இல்லை, ஆச்சாரிய பத்னி. ஆச்சாரிய பத்னி மட்டும் இல்லை, அந்த ஆச்சாரியனுக்கு உண்டான புத்திர புத்திரிகள். ஆச்சாரிய பத்னி புத்திர புத்திரிகள் மட்டும் இல்லை, அந்த திருமாலைக்கு வந்து போகக்கூடிய பந்துக்கள் எல்லோரும் அவர்கள் மட்டுமல்ல, அந்த ஆச்சாரியன் சம்பந்தப்பட்ட எல்லா வஸ்துக்களும், அது மனுஷர்களாகட்டும், அங்க ஒரு நாற்காலியே இருக்கட்டும், அதுவும் நமக்கு பிரீத்தியோட அதை பார்க்கணும். அப்படி ஆச்சாரியன் திருமாளிகளை எல்லாமே நமக்கு எப்படி உகந்தார் போலையோ அதே போல பரம பாகவதத்தோட சம்பந்தப்பட்ட எல்லோருமே நமக்கு உகந்தவர்கள். அவர்கள் சம்பந்தமும் நமக்கு வேணும் என்று நினைக்க வேண்டும். அதைத்தான் இந்த பாசனத்துல காட்டுற. இப்ப 8ஆம் பாட்டு. நம் கண்ணழகு உண்டாகில் தானே வருகிறான் என்று அவயவ சோபையை மதித்து கெட்டால் ஒருத்தியை எழுப்புகிறார்கள். நமக்கு கண்ணழகு உண்டாகில் தானே வருவான் அப்படின்னு அவயவ சோபை காட்டவே கண்ட பாத கமலம் நல்லாடை உந்தி தேட்டரும் உதர பந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள். அப்பேற்பட்ட அந்த கண்ணு, வாட்டமில்லாத கண்கள். அப்புறம் மேனின்னு சொல்ற, அந்த மேனின்னு வந்துட்டா அது சமுதாய சோபை லாவண்யம், அவயவ சோபை சௌந்தரியம். காட்டவே கண்ட பாத கமலம் நல்லாடை உந்தி தேற்று உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள். அது வரைக்கும் அவயவ சோபை, அதுக்கு சௌந்தரியம்னு வேறு. மேனி மொத்தத்தையும் சேர்த்து சொல்றது, அதுக்கு லாவண்யம்னு பேரு. அப்படி அந்த கண்ணழகு படைத்த ஒருத்தி, அவளை போய் எழுப்புகிறார்கள். அந்த அவயவ சோபை என்ன, ஞானபக்தி வைராகியங்கள் அர்த்தம். கண்ணழகு நன்னா இருக்குன்னா என்ன அர்த்தம், அவளுக்கு ஞானம் இருக்குன்னு அர்த்தம். நல்ல வாய் பேசுறான்னு அர்த்தம், நல்ல பக்தி வாயால சொல்றா, பொசுன்னு கோபம் வைராக்கியம் இருக்கு இதர விஷயத்துல. அதனால ஞானபக்தி வைராக்கியத்தை சொல்றது அவயவ சோபையிலன்னு வச்சுக்கணும். அதுதான் இந்த சவதேசாத்தோட அர்த்தமே அதுதான். ஞான பக்தி வைராக்கியங்கள் தான் அவயவ சோபையாக சொல்லப்படுகிறது. இத்தால் பகவத் அனுபவ பரிகரமான ஞான வைராக்கிய பக்திகளால் பூர்ணராயிருக்கும் அவர் தினத்திலும் ததர்த்தமாக ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சாபேட்சமாயிருக்கை ஸ்வரூபம் என்கிறது. இப்பேற்பட்ட அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஞானபக்தி வைராக்கிய சீலர்களாக இருக்க வேண்டும். அந்த அதிகாரிகளையே எப்பொழுதும் விரும்பி இருக்க வேண்டும். இதை ஆண்டாள் வெளிப்படுத்துகிறாள். ஆண்டாளுடைய அந்த அதரம், அந்த உதடு, அந்த ஸ்தனம் மார்பு, அவளுடைய அந்த வயிற்று பகுதி, இது மூணுமே ஞானபக்தி வைராகியத்துக்கு உதாரணமா சொல்லப்படுறது வியாக்கியானங்கள்ல. அந்த ஞானபக்தி வைராக்கியமா இருப்ப அதிகாரிகளை எப்பொழுதும் விரும்பி இருக்கணும். ஆக ஞானம் இருக்கு, பக்தி இருக்கு, வைராக்கியம் இருக்கு. அதனால எப்போதும் அவரோட சேர்ந்து போனால் நம் அனுபவத்துக்கு ஒரு குறையும் வராது. ததர்த்தமாக சீவைஷ்டவர்கள் சாபேட்சராய் இருக்கை ஸ்வரூபம். ஆக ஞானபக்தி வைராகி இருந்த ஒருவரை
நாம் எப்போதும் விரும்பிக் கொண்டே நாம் அவரோடே நமது ஸ்வரூபம் வைத்துக் கொண்டால் அந்த ஸ்வரூபம் நிறம் பெறும். நமக்கும் நல்ல சீவைஷ்டத்துவம் வரும், நமக்கும் பிரபன்னத்துவம் வரும். இது போன்ற அதிகாரிகள் துர்லபமா கிடைக்கிறார். அப்பேற்பட்டவர்களை நாம் எப்பொழுதும் விரும்பி இருக்க வேண்டும். சாபேக்ஷரா இருக்கை ஸ்வரூபம் விரும்பி இருப்பதே ஸ்ரீவைஷ்ணவ ஸ்வரூபம்னு காட்டுறார். 9ஆம் பாட்டில் எல்லாருக்கும் தானே நிர்வாகையாய் எல்லாரையும் தானே எழுப்ப கடவுளாகச் சொல்லி விஸ்மரித்து கிடக்கிறாள் ஒருத்தியை எழுப்புகிறார்கள். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவில் பாசனம். இப்படி எல்லா பெண்களையுமே நடத்தி செல்லக்கூடிய ஒத்தி, அப்பேற்பட்டவள் அவரை எழுப்புகிறார்கள். அவர்களை தானே முன்னம் எழுப்புவதாக சொல்லிவிட்டு அதை மறந்து உறங்கும் பெண், தானே நிர்வாகியாய் எல்லாரையும் தானே எழுப்புகிறவளா சொல்லி விஸ்மரித்து, நாளைக்கு நான் காலத்தால வந்துடுவேன், கரெக்டா நம்ம 6 மணிக்கெல்லாம் இங்கேருந்து புறப்படணும், 7 மணிக்கு விஸ்வரூபம் அங்கே போய் சேவிக்கணும், அதனால எல்லாரும் புறப்பட்டு ரெடியா இருங்கோ, காலங்காத்தால எல்லாருக்கும் நான் மிஸ்டு கால் கொடுத்துட்றேன், நான் அலாரம் வச்சிருக்கேன்னு ஒரு பெண் சொல்றான். மிஸ்டு காலும் இல்லை, அலாரமும் இல்லை, எல்லாரும் புறப்பட்டாச்சு, இருந்தாலும் அவ தூங்குறா. முதல்ல உங்களெல்லாம் எழுப்பிடுறேன், எல்லாரும் சேர்ந்து போவோம், விஸ்வரூப தரிசனத்துக்கே போகணும்னு சொன்ன ஒருத்தி எல்லாத்தையும் மறந்துட்டு தூங்கிட்ட. அப்பேற்பட்ட ஒருத்தி அவளை எழுப்புகிறார்கள். இத்தால் பகவத் விஷயத்தில் மூட்டுகையிலே அதிகரித்த நிர்வாகர் முன்னாக பகவத் அனுபவம் பண்ணுகை ஸ்வரூபம் என்கிறது. இப்படி நம்மை பகவத் விஷயத்திலே மூட்டுபவர்கள், நாளைக்கு புறப்படணும், எந்த காரணமும் சொல்லாது, நாளைக்கு அந்த திவிதேசத்துக்கு போறோம், நாளைக்கு அங்க திருநக்ஷத்திரம், அந்த ஆழ்வார் அவதார ஸ்தலம், அந்த ஆச்சாரிய அவதார ஸ்தலம், அங்கவே சேவிக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு நம்மள பகவத் விஷயத்துல மூட்டணும், நம்மை நடத்தி கொண்டு செல்ல வேண்டும். அப்பேற்பட்ட இந்த பாகவத்தை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை பற்றுவது ஸ்வரூபம். 10ஆம் பாட்டில் எல்லோருடைய திரட்சியும் காண வேண்டி இருப்பால் ஒருத்தியை எழுப்புகிறார்கள். இப்படி எல்லாரும் சேர்ந்து கூட்டமா வரையல, பார்க்க ரொம்ப ஆனந்தமா இருக்கு, அந்த கூட்டத்தை அடியேன்னு சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு இந்த சத்சங்க கோஷ்டிய, இந்த பாகவத கோஷ்டிய, இந்த ஒய்யாரம்ல குரூப்பை பார்த்து ரொம்ப பேர் ஆசைப்படுறாரு இல்லையா, ஒய்யாரம்னு, அந்த மாதிரி விரும்புற ஒரு பெண், அந்த பெண்ணை எழுப்புகிறார்கள். ஸ்ரீ வைஷ்ணவ சமாஜ தர்சனம் அபிமதமாயிருப்பவர்களை கண்டால் அந்த சமூகமாக அவர்களை உகக்கை ஸ்வரூபம் என்கிறது. நம்ம குழுவுல ஸ்ரீரங்கம் போய் சீதா கல்யாணம் பண்ணோம், ருக்மிணி கல்யாணம் பண்ணோம், இப்படி ஒய்யாரம்னு யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுக்குத்தான் ஸ்வரூபம், அந்த சமூகமாக அவர்களை உகக்கை சொருவம் என்கிறது. இந்த ஸ்ரீவைஷ்ணவர்களை கூட்டமாக காண விரும்பும் அதிகாரிகளையும் கூட்டமாக சென்று அவர்களை கண்டு உகப்பது ஸ்ரீவைஷ்ணவ ஸ்வரூபம். நாம் ஏற்கனவே சொரூபத்தை அப்பவே காமிச்சிட்டோம், கார்த்திகை மாசமே நாம காமிச்சாச்சு, 2 கல்யாண உற்சவம் நடத்தணும், எல்லாரும் ஒண்ணு போல சேர்ந்தவே, அப்பேற்பட்ட அந்த கூட்டத்தை கண்டு உகந்தோம். அதைத்தான் இந்த எல்லையை இளங்கிரிய பாசுரத்துல அற்புதமா காட்டுகிறார்கள். ஆக 15 பாட்டாலும் எழுப்பப்பட்டவர்கள் எல்லாரும் கூட வந்து மேல் 16ஆம் பாட்டில் ஸ்ரீ நந்தகோபர் திருமாலையிலே சென்று கோயில் காப்பானையும் திருவாசல் காப்பானையும் எழுப்புகிறார்கள். இப்படி இந்த 15 பாட்டுல அந்த அதிகாரிகளை எல்லாம் அழைத்து கொண்டு மேலே 16ஆவது பாசுரத்துல நந்தகோபர் திருமாலைக்கு சென்று கோயில் காப்பான் திருவாசல் காப்பான் அவர்களை எழுப்புகிறார்கள். அப்ப இத்தனை அதிகாரி விசேஷம் சொல்லியாச்சு, இனிமே மேற்கொண்டு அந்த கோயில் காப்பான் யாரு, அந்த திருவாசல் காப்பான் யாரு, அந்த விஷயத்த இந்த ஸ்ரீவைஷ்ணவ ஸ்வரூபத்துக்கு சேர்ந்தார் போல இதுவரைக்கும் பாகவதோத்தவர்களை புருஷகாரமா நாம பத்தி எழுப்பி கொண்டு சென்று விட்டோம். இனிமே இந்த பகவத் விஷயத்துக்கு யாரு வரப்போறார், அவர்கள் பெருமை என்ன, அந்த 17ஆவது பாசுரம் தொடங்கி நாம அடுத்த உபன்யாசத்துல அனுபவிக்கலாம். அது வரைக்கும் இந்த 15 பாட்டுல சொன்ன அந்த அதிகாரி நிஷ்டை, அதிகாரி நெறிமுறை, அந்த சுரூபார்த்தத்தை எல்லோரும் மனசுல வாங்கிட்டு இப்பேற்பட்ட பெருமை படத்த இந்த திருப்பாவை, அந்த திருப்பாவைக்கு இப்பேற்பட்ட சுவாபதேசாத்தம் அருளி செய்து அந்த பிரபலனுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் அற்புதமாக ஒரு கிரமமாக நமக்கு சொல்லி கொண்டு வருகிறார்.
அந்த பொன்னரிக்கால் ஜீயர் சுவாமி, அந்த ஜீயர் சுவாமி திருவடித்தாமலுக்கு பல்லாண்டு பாடி இதை மேற்கொண்டு நமக்கு நடத்தி கொடுத்து தலை கட்டி கொடுக்கணும்னு கோதை பிராட்டி திருவடிகளிலே பல்லாண்டு பாடி இந்த 1 மணி நேரம் பொறுமையோட இருந்து இதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறீர்கள் ஒவ்வொரு வார இறுதி நாள்களையும். அப்பேற்பட்ட இந்த நாட்களை மேலும் மேலும் எம்பெருமான் நமக்கு கொடுத்து கொண்டு இந்த அனுபவத்தை பலவாறாக பல்மடங்கு பெருக்கிக் கொண்டு வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என்று சொல்லி அப்பேற்பட்ட அந்த கோதை பிராட்டி, அப்பேற்பட்ட அந்த பகவத் ராமானுஜர், அவருடைய புனரவதாரம் ஸ்ரீமத் வரவர முனிகள், அப்பேற்பட்ட உன்னதமான சிஷ்யர் பொன்னரிக்கால் ஜீயர் சுவாமி எல்லோருமாக இருந்து கொண்டு நமக்கு இந்த பிரபந்தத்தை பயணித்து செல்ல வேண்டும், தலை கட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களையும் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக.